Today is November 16th, 2022. Mindfulness ஒரு 10 இயர்ஸாக இந்த டேர்மை வந்துக்கிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டுருக்கீங்க. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான டிஸ்டிங்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஆக்சுவலி மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்ற சரியான ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பண்ணப்படலை. So what I thought was in this video, I would explain what actually is mindfulness and why mindfulness is so important. Mindfulness அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் இருக்கிறது தான். You got to be completely aware of what is actually happening around you and what is actually happening inside you. ஓகே, ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் வந்துட்டு ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. உங்களை சுற்றி என்ன நடக்குது, அதே மாதிரி உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. If you ask for an explanation on a proper basis, mindfulness is the level of your response அப்படிங்கிறது ஒன்று. அதாவது சுற்றி நடக்கிற விஷயத்தில் how practically and how wisely you can respond to what is happening outside. வெளியில் நடக்கிற உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தில் ரொம்ப வைஸாக புத்திசாலித்தனமாக நீங்கள் எப்படி வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு கவலை இல்லை ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற பற்றி உங்களுக்குன்னு இருக்கிற சில டாக்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் we are going to see some of the ways of doing the mindfulness அப்படிங்கிறத எப்படி ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 1940s யாராவது ஒருத்தர் வந்து ஜாகிங் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாகிங் போகிற பர்சனை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க. ஹூ இஸ் சேசிங் யூ, உங்களை யார் துரத்துற அப்படி ஓடிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்ஸ், அப்புறம் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு ஓடுறது நடக்கிறது அப்படிங்கிறதுடைய சயின்டிஃபிக் எலிவேஷன்ஸ் அண்ட் அதோடைய மெக்கானிசம்ஸை சொன்ன பிறகு ஜாகிங் அப்படிங்கிறது, வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு ரெகுலேட்டரி பிஹேவியர் அப்படிங்கிறது உலகத்துக்கு புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது மாறுச்சு. Now jogging is one of the most important fitness elements measures. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாகிங் வாக்கிங் அப்படிங்கிறது அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் கோயிங் டு பி a real elevation and it is going to be a human value progression system. Good afternoon, Nararajan. ஒரு ஹியூமன் எப்படி வந்துட்டு வாக்கிங் அப்படிங்கிறது, ஜாகிங் அப்படிங்கிறது ரொம்ப அன்யூஷுவலான ஒரு விஷயமா இருந்து அதுக்கப்புறம் இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சோ, அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் வில் ஆல்சோ பி இன் த ப்ராப்பர் ரிகார்ட்ஸ். சீக்கிரமாக அதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸசைஸாக இந்த வேர்ல்டே ரெவல்யூஷனைஸ் பண்ண போகிற ஒரு விஷயமாக மாறப்போகுது. மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? புத்திசம் அண்ட் மெடிடேஷன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். புத்திசம், மெடிடேஷன் அண்ட் சைக்காலஜி இது மூணையும் சேர்த்துனீங்க அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் இஸ் ஈவன் மோர் நரிஷ்ட் அண்ட் ஈவன் மோர் ஃபைன் டியூன்ட். ஸோ யூ காட் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு பிளெண்ட் ஆல் தீஸ் த்ரீ. ஸோ இப்போ ஒரு 4-5 வழிமுறைகள் இருக்குது மைண்ட்ஃபுல்னஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தியரிட்டிக்கலாக அதெல்லாம் பற்றி பேசாமல் ஸ்ட்ரெயிட் அவே லெட் அஸ் கெட் இன் டு த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஹவு மைண்ட்ஃபுல்னஸ் கேன் பி இம்ப்ளிமெண்டட். ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல்ரெடி, in order to make you properly understand how to respond wisely to the things that are happening. Okay, so எப்படி புத்திசாலித்தனமாக நீங்கள் உங்களுடைய நடக்கிற விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ரைட். ஹாய் ஷாம், glad to meet you. ஃபர்ஸ்ட் ஒன், இதுக்கு நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் எவ்ரிடே அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுக்கோம். How to practice mindfulness every single day. So the first one is pay attention. That's the mindfulness practice. Strategy number 1. Pay attention. First, என்ன நடக்குது உங்களை சுற்றி? What is really happening? You are in a traffic and it is 9:30 in the morning. You are going to the workplace and you are in the signal, stuck in the signal. Pay attention. Just pay attention. அந்த இடத்துல வந்துட்டு you are having an irritable kind of a thought and you are really paying attention. Mindfulness உடைய first strategy, அதாவது pay attention அப்படிங்கிறது அங்கே எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, pay attention to the other vehicles. Pay attention to the people, the bikers who are along with you. நீங்கள் காரில் இருந்தீங்க அப்படின்னா the bikers who are standing along with you and adjacent along with you and putting on the helmet, and pay attention. Pay attention about who is coming towards you and who is walking and who is passing over. இது எல்லாத்தையும் டோட்டலாக கவனிக்கிறது அப்படிங்கிறது தான் பேயிங் அட்டென்ஷன் அப்படின்றது.
You see, here the degree of anxiety is getting reduced. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மைண்ட்ஃபுல்னஸோடைய முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டியே ஆங்ஸைட்டியை கம்மி பண்ணுறது. So when you're paying attention, the anxiety gets reduced. Okay, right? Another example. You're waiting in a long queue for paying the electricity bill and or you know, getting the ticket to the railway station. Mostly இப்போ வந்துட்டு எல்லாமே ஆன்லைன் ப்ரோட்டோக்காலாக மாறிடுச்சு, but still there are queues are still available, right? So you are staying. Good afternoon everybody. Good evening actually. It's yeah. So thanks for joining. Continue watching. So ஒரு queueல நின்னுட்டு இருக்கீங்க. Pay attention. Look into the people and look into the circumstances and sometimes இந்த pay attentionல வந்துட்டு நம்மளை விட ரொம்ப லோவான லெவலில் இருக்கவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரிவாங்க. ஸோ அப்போ கடவுள் நம்மளை எவ்வளோ பிளஸ்டாக வச்சிருக்காரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். So this is the first strategy. Just pay attention and focus on what's really happening. Second practice or second strategy of mindfulness everyday அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் செகண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது தனியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப மைண்ட்ஃபுல் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து ஆப்போசிட்டில் கம்ப்ளீட் ஆங்ஸைட்டியில் ட்ரைவ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டாவது விஷயத்தை பண்ணலாம். இதுக்கு பேர் பாடி ஸ்கேன் மெடிடேஷன்னு பேர். இந்த பாடி ஸ்கேன் மெடிடேஷன் லைக் யூஆர் இன் யுவர் ஆஃபீஸ், உங்களுடைய கேபினில் இருக்கீங்க, உங்களுடைய கியூபிக்கலில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அண்ட் யூ ஆர் ரியலி ஃபைண்டிங் ஸோ ஹார்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் தி அதர் ஸ்டஃப். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ரியல் இஷ்யூ ஆர் ப்ரெஷர், ஸோ நீங்கள் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேர் இஸ் அ வேர்ல்பூல் தட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் அந்த டைமில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த ரீதியில் அந்த டைமில் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் மேக் அ பாடி ஸ்கேன். பாடி ஸ்கேனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? ஒரு 4 டீப் ப்ரீத்திங் பண்ணணும். யூ ஜஸ்ட் lean back and make sure that the spinal cord is straight and close your eyes and breathe for about 4 or 5 times and then உங்களுக்கு நெக்லேருந்து ஆரம்பிக்கணும். நெக்லேருந்து டவுன் டு த ஃப்ளோர் லெவல், உங்களுடைய ஆங்கிள் ஃபீட் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது பிரெயின் நியூரான்ஸ் அப்படிங்கிறது 800 to 1000 பில்லியன் மைண்ட் நியூரான்ஸ் நம்ம பிரெயின்குள்ளே இருக்குது. ஸோ இந்த பாடி ஸ்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் basically your mind neurons are getting relaxed and they are getting their orientation properly. ஸோ இந்த பாடி ஸ்கேன் பண்ணும்போது அந்த டைமில் டெம்ப்ரரியாக உங்களுடைய ஆங்ஸைட்டி, உங்களுடைய சோஷியல் பிஹேவியர் கொலாப்ஸ், அப்புறம் உங்களுடைய எமோஷனல் சென்சஸ் பீயிங் கம்ப்ளீட்லி ரிட்டன் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. That's the second strategy of mindfulness. ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். First strategy. What was the first strategy? Pay attention to the current situation. What is the second strategy? Do a body scan when your mind is not really helping you out. Now let's move to the third strategy of mindfulness. Follow your thoughts, observe your thoughts, and guide your thoughts. இது மூணு சேர்ந்தது தான். Follow your thoughts, observe your thoughts, and guide your thoughts. You see, just observe the thought as if it's going like an eagle that is floating over the sky. Just observe the thoughts. And see, thought guidance அப்படிங்கிறது கடைசியில் வரட்டும். முதல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது just sit back and relax and உங்கள் தாட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனையோ விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. You're following the news, you're following the scores of cricket, you're following the stock market numbers, you're following your bank numbers, you're following your friends' thoughts and the ideas, you're following your daily routine procedures, but you're never following your thoughts. Why the thought is coming? தாட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் பிரெயினில் ஒரு பில்டிங் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த செக்யூரிட்டி சிஸ்டமை மீறி ஒரு ட்ரெஸ் பாஸர் உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி யூ டோன்ட் ஹாவ் அ செக்யூரிட்டி சிஸ்டம் டு யுவர் பிரெயின் பிகாஸ் யுவர் பிரெயின் அலவுஸ் எவ்ரிபடி டு கம் இன்சைட் அண்ட் டேக் டாமினேஷன் ஓவர் யூ. ஸோ மைண்ட்ஃபுல்னஸோடைய தேர்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஃபாலோ யுவர் தாட்ஸ், அப்சர்வ் யுவர் தாட்ஸ். வை திஸ் தாட் ஆல் ஆஃப் அ சடன்? ஏன் அதை பற்றி நான் யோசிக்கிறேன்? அப்படி ஏன் அதை பற்றி நான் யோசிக்கிறேங்கிற கொஷினை எப்போ நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ தட்ஸ் வேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் யூஆர் புட்டிங் கண்ட்ரோல் ஓவர் த தாட்ஸ் அண்ட் guiding the thoughts. Guide your thoughts, replace your thoughts. Okay, right? Now, let's move to the fourth one. The fourth mindfulness strategy is a very important one. In fact, ஒரு 10-15 வருஷமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். Live in the moment. நான் ஒன்று சொல்லட்டுமா? இது பேசுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க, ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். Live in the moment.
like focusing on what's happening and living in the moment. Manikandan, first pay attention சொன்னீங்க, இப்போ live in the moment ன்னு சொல்கிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜிக்கும் என்ன வித்தியாசம்? ஐ எம் டெல்லிங் யூ த டிஃப்ரென்ஸ். பே அட்டென்ஷன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னம்னா அதை நீங்கள் லைஃபுக்கு உள்ளே கொண்டு வர தேவையில்லை, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுறீங்க, அப்படியே பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஓகே, ரைட்? ஸோ அப்படியே பார்க்குறீங்க. பட் லிவ் இன் த மோமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டால் உங்கள் மோமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே, ரைட்? ஸோ ஒரு மீட்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மீட்டிங் உங்களுக்கு பிடிக்கல, பட் மீட்டிங்கில் இருக்கிற மற்ற விஷயங்களை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ரைட்? ஓகே, ஸோ நீங்கள் லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இஃப் யூ லுக் அவுட் ஆஃப் த விண்டோ, ஸோ யூ கேன் என்ஜாய் த நேச்சர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ லிவ் இன் த மோமெண்ட் இஸ் அ வெரி வெரி ட்ரிக்கி திங். பட் இஃப் யூ ஆர் மாஸ்டரிங் தேட், தென் ஐ திங்க் யூ ஆர் எ கிரேட் ப்ராக்டிஷனர் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். லிவ் இன் த மோமெண்ட், அதாவது ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, ஃபோர்சைட் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணாமல், பாஸ்ட்டை பற்றி ரீவைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாமல், ஜஸ்ட் லிவ் இன் த மோமெண்ட் அண்ட் ப்ரெசன்ட், பி ப்ரெசன்ட். ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி. ஃபிஃப்த் ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு கம்போசிங் மெக்கானிசம். இதை பற்றி நான் ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்தது. த டூ நத்திங் தெராப்பி. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 அல்லது 6 நிமிஷம் டூ நத்திங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டூ நத்திங் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும், அந்த இடத்துல நீங்கள் முழிச்சிருக்கணும், அந்த இடத்துல உங்களுடைய கைகள் உங்களுடைய கால்கள் ஃப்ரீயாக இருக்கணும், நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்தில் நீங்கள் தொடர்றதுக்கோ, நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கோ, நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கோ எதுவுமே இருக்கக்கூடாது. லைக் தேர் ஷுட் பி நோ நியூஸ் பேப்பர் டு ரீட் ஆன், தேர் ஷுட் நாட் பி எனி புக் டு ரீட் ஆன், தேர் ஷுட் நாட் பி எனி மியூசிக் தட் இஸ் பிளேட் ஆன், தேர் ஷுட் நாட் பி எனி ஆப்ஜெக்ட்ஸ் தட் யூ கேன் டச் அண்ட் யூ கேன் ஃபீல், ஆர் தேர் ஷுட் நாட் பி எனி அதர் இன்ட்ரெஸ்டிங் திங் தட் யூ கேன் வாட்ச் அண்ட் அப்சர்வ். டூ நத்திங் இஸ் அ தெராப்பி. ஆனால் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஜஸ்ட் டூ நத்திங் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய மெக்கானிசம். ஒரு சூஃபி போயிட் ஒருத்தர் சொல்லுவார், என்னென்னா இந்த மியூசிக்கல் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மியூசிக்கல் நோட்ஸ் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இது இப்படி இருக்கும். ஓகே, ரைட்? ஸோ இப்படி தமிழ் எழுத்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் இப்படி டிசைன்டாக இருக்கும். அந்த ஒரு மியூசிக் நோட்டோடைய அந்த ஒரு லைனுக்கும் இப்படி இன்னொரு லைனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் மியூசிக் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். தெளிவாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது கரெக்டுன்னு தெரியும். அந்த 2 லைனுக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் மியூசிக்னு சொல்கிறார் இல்லையா, அந்த ஸ்பேஸ் தான் இங்கே இந்த டூ நத்திங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் கொண்டு வர ஒரு சைலன்ஸ். ஸோ வென் யூ ஆர் டூயிங் நத்திங் அண்ட் வென் யூ ஆர் சைலண்ட், ஸோ அந்த சைலன்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வேலை செய்யும். அது ஒரு டீடாக்ஸ் மாதிரி. 5 minutes, just 5 minutes per day, do this do nothing therapy. எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது, எதையும் கண்ட்ரோலும் நீங்கள் பண்ணக்கூடாது. கை கட்டி உட்காந்துருக்கீங்களா, அப்படி சாஞ்சு கை கட்டி உட்காந்துருக்கீங்களா, மைண்ட் எங்கேயாவது போகட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, ரைட்? ஓகே. ஆனால் எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் வாட்சில் டைம் கூட நீங்கள் பார்க்கக்கூடாது. வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, சும்மா இருக்கிறதுனா சாதாரண விஷயமா அப்படின்ட்டு, அந்த மாதிரி சும்மா இருக்கிறது. என்ன பண்ணுறது, இன்றைக்கி டெக்னாலஜி ட்ரிவன் வேர்ல்டில் இதெல்லாம் பண்ணி தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ that's the next strategy, the do nothing therapy, which is a very important and a very powerful mechanism. Tai Chi and Zen meditation அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பிரின்சிபல் இருக்குது. என்னென்னா, ஸ்டாட்டிக்காக ஒரு பிஹேவியரை பண்ணிகிட்ருக்கிறது அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும். அதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜி. என்னென்னு கேட்டிங்கன்னா, do one thing at a time. மைண்ட்ஃபுல்னஸ் உடைய பேசிக் மதர் பிரின்சிபல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது do one thing at a time. Concentrate on one thing at a time. Human mind is designed to do so. When you cook that meal. Concentrate on that. When you watch a television series, for God's sake, just focus on the television series. When you're watching a movie in a theater, for God's sake, put your damn phone inside your pocket and focus on the screen. தியேட்டரில் போய் நிறைய பேர் இரிட்டேட் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போய் நீங்கள் இந்த டார்க் ரூமில் உட்காந்தோன்னா முன்னாடி ஒருத்தன் பெரிய 8 inch மானிட்டர் ஃபோன் எடுத்து இப்படின்னு செல்ஃபி எடுப்பான். அப்போ உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு கோவம். அதுவாது பரவாயில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா டைட்டில், அப்புறம் அந்த ஹீரோட என்ட்ரி அப்போ ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து வைக்கிற மாதிரி இன்றைக்கெல்லாம் ஷூட் பண்ணுறானு. அது லீகல் அஃபென்ஸு, ஆனால் அவங்க செய்கிறாங்க. ஓகே, அதை உடனே ஸ்டேட்டஸில் போடுவாங்க, இன்ஸ்டாவில் போடுவாங்க, நான் இன்றைக்கி இந்த தேட்டரில் இருக்கேன்
நான் இந்த படத்தை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதை விட முக்கியமான ஒரு ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபோன் வரும், ஃபோன் பேசுவாங்க. ஓகே ரைட், கொஞ்சமாவது லைக் 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 இந்த செகண்ட் சேனல் இப்படி கையை வச்சுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் இருக்காது. அப்படியே பேசுவாங்க. அவருடைய வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி அதே வாய்ஸ் மாடுலேஷனும் பேசுவாங்க. இவங்களாம் ஒரு விதமான கோமா ஸ்டேஜ் பேஷண்ட். அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களுக்கு அந்த டூ ஒன் திங் அட் அ மோமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மெடிடேஷன். நான் தான் சொன்னேன், புத்திசம், மெடிடேஷன், சைக்காலஜி, இது மூணையும் ஒன்றா சேர்த்துனீங்கன்னா அதில் கிடைக்கிற அவுட்கம் தான் மைண்ட்ஃபுல்னஸ். புத்திசம் சொன்ன ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் கூட கொஞ்சம் மெடிடேஷன், அது கூட கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் இன்டர்ஃபேஸ் சேர்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய கான்செப்ட் தான் அந்த மெடிடேஷன். ஸோ டூ ஒன் திங் அட் அ மோமெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ செல்ஃப் டிசிப்ளின் ஓரியன்ட் மெக்கானிசம். அதில் நிறைய செல்ஃப் டிசிப்ளின் வேணும். ஓகே, ஸோ தட்ஸ் அ நெக்ஸ்ட் திங். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். நவ் கம்ஸ் மை பர்சனல் ஃபேவரட் my personal favorite mindfulness strategy, the mindfulness meditation. The mindfulness meditation. மெடிடேஷனை பற்றி நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், என்னென்ன டெக்னிக்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்ட்டு, அண்ட் யூ வில் ஹேவ் த லிங்க் ஆஃப் தட் வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். பட் இங்கே நம்ம அதை பற்றி பேச போதில்லை. மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் க்ளோசிங் தி ஐஸ் அண்ட் திங்கிங் ஓவர் வாட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஜஸ்ட் க்ளோசிங் தி ஐஸ், சிட்டிங் ஸ்ட்ரெயிட் வித்தவுட் மூவிங் த பாடி. பாடி மூவ்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மெடிடேஷனில் சின்ன சின்ன ட்ரிக்ஸில் ஒரு ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, வென் தேர் இஸ் நோ பாடி மூவ்மெண்ட், யோர் மைண்ட் வில் பி மோர் டிசிப்ளின்ட் அண்ட் மோர் ஃபோக்கஸ்ட், அண்ட் மெடிடேஷனுடைய பெனிஃபிட் குவிக்காக உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் வென் யூ ஆர் மூவிங் த பாடி, இட் மீன்ஸ் யூ ஆர் கிவிங் த ஒர்க் ஃபார் த பிரெயின். பிரெயின் கிட்ட நீங்கள் சொல்லணும், இப்படி என் பாடியை நகர்த்துன்ட்டு, அண்ட் த பிரெயின் இஸ் வாட் த ஒன் தட் மூவ்ஸ் யுவர் பாடி, இல்லையா? ஸோ வென் யூ ஆர் நாட் மூவிங் யுவர் பாடி, your brain gets received. தூங்கும்போது அப்படி தான். தூக்கம் வரல அப்படின்னா பாடி அசைக்காமல் படுத்து பாருங்க. ஒரு 5 நிமிஷம் கஷ்டமாக தான் இருக்கும். இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் அஜிலிட்டி மூவ்மெண்ட். பாடியே அசைக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்து பாருங்க. கொஞ்ச நேரத்தில் your mind believes that you have slept already. Okay? And then the brain will get rest, and then you will originally get into the sleep pattern. அந்த மாதிரி mindfulness meditationல you close the eyes, clench the fingers like this and keep the eyes closed. Focus what's important. அந்த டைமில் எது இம்பார்ட்டண்ட், இல்லை லைஃப்பில் எது இம்பார்ட்டண்ட், இல்லை நாளைக்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்போது allow it to get distracted, and கொஞ்சம் நேரம் கழித்து மைல்டாக ரேம்பண்ட்டாக பிடிச்சி எடுக்காமல் மைல்டாக bring the attention back to what is important for you. locus of focusன்னு அதுக்கு பேர். நீங்கள் எதை இம்பார்ட்டண்ட்டுன்னு நினச்சிருக்கீங்களோ அது உங்களுடைய லோக்கஸ் ஆஃப் ஃபோக்கஸ், இல்லை? ஓகே, அந்த லோக்கஸ் ஆஃப் ஃபோக்கஸுக்கு டக்குன்னு ரேம்பண்ட்டாக இம்மீடியட்டாக டிராஸ்டிக்காக கொண்டு வராதிங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்போது ஸ்லோவாக. குழந்தை படிக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னோம்னா, கண்ணா இட்ஸ் ஓகே, படிக்கலாமா, டைம் இல்லை நம்மளுக்கு அப்படின்ட்டு அப்படியே பொலைட்டாக சொல்கிறீங்களே, அதுவே தான் மைண்டுக்கும். ஸோ ஃபோக்கஸிங் ஆன் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அப்போது அந்த டைமில் வந்துக்கிட்டு அகெயின் த நியூரான்ஸ் ஃபயரிங் இன் த பிரெயின் are getting composed, and you're getting richness, and that's called as mindfulness meditation. So the next one, கீழே என்ன பார்த்தேன்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா, as usual I never do live program without my journal and pen. நான் என்ன என் மைண்ட்லேருந்து எழுதுறனோ அதை உங்ககிட்ட சொல்லிடணும். ஸோ கீழே நான் பார்த்தேன்னா வேறு ஒன்றும் இல்லை, this is journal, I'm looking into it. The next mindfulness strategy is accept yourself. அன்றைக்கி என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டிசப்பாயின்மெண்ட்ஸ், எம்பாரஸ்மெண்ட்ஸ், இன்சல்ட்ஸ், பீட்ரயல், தமிழில் சொல்லணும் அப்படின்னோம்னா ஏமாற்றங்கள், துரோகம், கஷ்டம், கவலை, பொறாமை, அந்த தாழ்மையான ஒரு ஃபீலிங், அந்த இன்செக்யூர் ஃபீலிங் எதுவாக இருந்ததுனாலும் accept yourself. Okay, right. So today this is what God has given me. Okay, right? ஸோ அந்த கடவுள் கொடுத்த அந்த விஷயத்தை அன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். I eat porridge when porridge is offered. I eat biryani when biryani is offered. கஞ்சி கொடுக்க வேண்டிய நாள் அப்படின்றதுன்னா அன்றைக்கி நான் கஞ்சியை குடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பேன். அன்றைக்கி கடவுள் எனக்கு பிரியாணின்னு பிராப்தம் எழுதியிருந்தார் அப்படின்னோம்னா அந்த பிரியாணியை சாப்பிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன். either way I am happy. இது ஒரு ancient thinking mechanism. அந்த மாதிரி accept everything that happens. Don't question. How dare, ஏன் எனக்கு இப்படி நடக்குது,
this is unfair. There is nothing unfair in your life, boss, because it's ruled by God and it is ruled by your thoughts. Okay? கடவுள் முடிவு பண்ணுறாரு உங்கள் லைஃப்பை. கடவுளுக்கு அப்புறம் உங்களுடைய தாட்ஸ் மூலிமா நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க என்ன நடக்குதுன்ட்டு. It happens according to what you sow into your mind. As you sow, so shall you reap. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்குது. இன்ஸ்டன்ட் கர்மா. இன்ஸ்டன்ட் கர்மா. உடனடியாக இன்றைக்கெல்லாம் இன்ஸ்டன்ட் கர்மா. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக கர்மா. 21st centuryயோட ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டூ குட், பி குட் அண்ட் ஆஸ் மச் அஸ் யூ குட். நீங்கள் அப்படி நல்லா பண்ணியும் நல்லா இருந்தும் உங்களுக்கு துரோகங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், சில ஆப்புகள் அப்படிலாம் கிடச்சிது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் செய்ய முடியாது. அவமானங்கள், இன்சல்ட்ஸ் அண்ட் எம்பாரஸ்மெண்ட்ஸ், பேக் ஸ்டாபிங், somebody punching and stabbing on your back, இது வரதுனால accept. Okay, accept and ignore. நடக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க கிட்ட இருந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸை இக்னோர் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் அண்ட் இக்னோர். அக்செப்ட் த ஈவெண்ட்ஸ், இக்னோர் த ரியாக்ஷன்ஸ். அகெயின் ஐ ரிப்பீட், அக்செப்ட் த ஈவெண்ட்ஸ் பட் இக்னோர் த ரியாக்ஷன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ மைண்ட்ஃபுல்னஸ். பட் அதுக்கு நீங்கள் காரணங்கள் கொடுத்து அதுக்கு நிறைய குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் ஈவினிங் ரவி, குட் ஈவினிங் செந்தில், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஸோ அதுக்கு நீங்கள் காரணங்கள் கொடுத்து அதுக்கு நீங்கள் மீனிங் எல்லாம் தேடி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்ட்ராட்டஜி, த நெக்ஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்ட்ராட்டஜி எத்தனை பார்த்துக்கிறது எனக்கே ஞாபகம் இல்லை. சாப்டர்ஸ் நான் டிவைட் பண்ணி போடுறேன், அப்போ பார்த்துக்கோங்க. Music itself is a tool for mindfulness. Music itself is a tool. Rhythm Voyage னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன வாயேஜ்? Rhythm Voyage. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மியூசிக்கை எடுத்து அந்த மியூசிக்கு கூட ட்ராவல் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் Rhythm Voyage. ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பெரிய சொல்யூஷன். Rhythm Voyage. ஒரு வயலின் ஜிங்கிள் இருக்கா, அந்த வயலின் ஜிங்கிள் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். யூசி அது ஒரு இமேஜினேஷன், அது எல்லாராலையும் பண்ண முடியும். அதை விட மியூசிக்கை விட ஒரு பெரிய மருந்து எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ அந்த வயலின் ஜிங்கிள் அது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதை கேட்க அது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஒரு பெர்குஷன்ஸ் ஆஃப் த ட்ரம் பீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கா, அது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதை அந்த பீட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற அந்த ட்ரம்மரை கூட ஒரு இமேஜினேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா தட்ஸ் கால்ட் அஸ் Rhythm Voyage. அந்த வயலில் இருக்கிற அந்த ஹேண்டில் ஒருத்தர் கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாருன்னா அவரை கூட நீங்கள் இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா, அது நீங்களாகவே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. இதெல்லாம் சின்ன சின்ன ஹிப்னாட்டிக் லெவல் ஆஃப் சைக்கலாஜிக்கல் மெக்கானிசம்ஸ் விச் வுட் ரியலி கிவ் யூ ஸோ மச் பவர். ஏன் வாழ்க்கையை அப்படி மாற்றிக்கூடாது? I understand most of you are working for somebody else's dream. வேறு யாரோ ஒருத்தருடைய ட்ரீமுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு லெவல் ஆஃப் கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் உங்களுடைய பர்பஸை நீங்கள் அடையிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்ருக்கேன். Sorry. I cough a lot these days during the life. Kindly excuse me. Right, so pay attention பார்த்தாச்சு, live in the moment பார்த்தாச்சு, accept yourself பார்த்தாச்சு, music is a big tool பார்த்தாச்சு, mindfulness meditation பார்த்தாச்சு, body scan பார்த்தாச்சு. இவ்வளோதான்ப்பா நான் சொல்ல வந்த டெக்னிக்ஸ். கடைசியாக Rhythm Voyage வச்சு நான் முடிச்சிருக்கேன். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் எது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா Rhythm Voyage 1, Pay Attention 2, Observe Your Thoughts 3, Mindfulness Meditation 4, அப்புறம் பாடி ஸ்கேன் மெடிடேஷன் அப்படிங்கிறது 5. நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸ் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். அது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்படியே கண்ணை மூடி இப்படி உட்காந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த கற்பனை வளத்தை தட்டி விட்டிங்கன்னா எங்கெங்கேயோ போகலாம். Rhythm Voyageல மியூசிக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கெங்கேயோ போகலாம், என்னமோ பண்ணலாம். யூ வில் ஃபீல் ஸோ என்ன சொல்கிறது, tranquil and blissful.
யூ வில் ஃபீல் ஸோ ட்ரான்குவில் அண்ட் blissful. உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற ஆர்ட்ஸுக்கு நீங்கள் ரியாக்டே பண்ணாத மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை என்னைக்கும் கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் வீக்கே ஆகாத மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய பேக் ஸ்டாபர்ஸ், உங்களுக்கு எகென்ஸ்டாக வந்துக்கிட்டு குழி பறிக்கிறவங்க, அப்புறம் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காம இருந்து உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸை கொண்டு வந்தவங்க, அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருந்தீங்கன்னா அந்த ஃபெயிலியரை சொல்லி காமிச்சிட்ருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? crocodiles அவங்கெல்லாம் crocodiles and hyenas இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த வீக்னஸ் காமிக்காமையே தான் நீங்கள் இருக்கணும். ஒரு பேரடாக்ஸ் இருக்குது. அந்த பேரடாக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் யூ திங்க் இன் திஸ் லைன். இந்த அனிமல்ஸ் இருக்குல்ல, கார்னிவோர் அனிமல்ஸ், இந்த சிங்கம், புலி, சிறுத்தை, இதெல்லாம் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டு இன்ஸ்பிரேஷனல் மீம்ஸு, ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சிங்கத்தை வச்சு இன்ஸ்டா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு போட்டு சிங்கத்தோடைய கண்ணை ஃபோக்கஸ் பண்ணுறது, சிங்கத்தோடைய அந்த அப்பீரன்ஸை வந்துட்டு ஜூம் பண்ணுறது, சிங்கம் நடந்து வர அந்த கெத்தை காமிக்கிறது, அப்புறம் புலி வந்துட்டு உருமுறப்போ அதோடைய கண்ணு விரியறதை காமிக்கிறது, அப்புறம் புலி அப்படியே அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் நடந்து வருது, அப்புறம் நிறைய குள்ளநரிகள் பக்கத்தில் வரும்போது இந்த சிங்கம் எப்படின்னு தலை நிமித்தோன்னு அந்த குள்ளநரிகள்லாம் தெரிச்சு வருது. இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனல் மீம்ஸ் எல்லாம் இப்போ நிறைய போயிட்டுருக்கு. நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் அதுக்கு கெத்தாக கொடுத்து எல்லா யங்ஸ்டர்ஸையும் கவர் பண்ணி வச்சுருக்கானுங்க ஒரு கம்யூனிட்டி இன்ஸ்டாவில். இதில் ஒரு பரிதாபமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சிங்கம், புலி, ஜாக்வாரு, சீட்டா, லெப்பர்ட்லாம் இருக்குல்ல, அதுகளுக்கெல்லாம் தெரியாது இந்த மனுஷ பிறவிக அதுகளை இவ்வளோ பெரிய ஆளுகளாக பார்க்குறாங்கன்ட்டு. அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஹியூமன் ரேஸ், இந்த மனிதம் அப்படிங்கிறது அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறோங்கிறது அதுகளுக்கு தெரியாது. சிங்கம் மாதிரி அப்படின்ட்டு ஒரு மனுஷன் வந்து பேசுகிறாங்கிறது சிங்கத்துக்கு தெரியாது. புலி மாதிரி கம்பீரமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனுஷன் வந்துக்கிட்டு தன்னை ரெஃபரன்ஸ் கிடைக்கிறான்னு புலிக்கு தெரியாது. சிறுத்தை மாதிரி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்பீடுக்காக தன்னை ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் எடுக்கிறாங்கிறது அந்த சிறுத்தைக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்களை யார் எப்படி இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது. யூ நெவர் நோ. You never know. You never know who you are inspiring, and you never know who is taking you as an inspiration. But there are somebody. There is someone, at least. If not a group or a bunch of people, but there is someone who is taking you as inspiration. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீக்னஸை காமிக்காமல் ஸ்ட்ரென்த்ஃபுல்லாகவே இருந்து பழகுங்க. இந்த சிங்கத்துக்கு, ஜாக்குவாருக்கு, அப்புறம் இந்த புலிக்கெல்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் அதை இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா அது எப்படி பண்ண, வாடாமச்சா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, பார்த்தேன் மீன் போட்டிருந்தேன் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக இருந்துச்சுரா அப்படின்லாம் வந்துட்டு அதை பேசுமா எனக்கு அதுக்கு தெரியாது. பட் தெரியாமல் இருக்கிறது தான் பெட்டர். சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது பெட்டர். அந்த மாதிரி யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு சம்மன். ஸோ அப்படி இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது எப்போ சாத்தியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது தான். That's why I chose to give you this mindfulness related theory. So யூஸ் பண்ணுங்கள் இந்த mindfulness strategies அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள் and live like a legend and live with a leadership without title. Okay, right. ஒரு கொஷின் மட்டும் வந்துருந்துச்சு ரவி கிட்ட இருந்து. சாங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. லிரிக்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுவாங்க. சத்தியமாக லிரிக்ஸ் அஃபெக்ட் பண்ணும். லிரிக்ஸ் மேலே உங்களை யார் ஃபோக்கஸ் பண்ண சொன்னா? நான் பாடும் மௌன ராகம்னு பழைய காலத்தில் வந்துட்டு மோகன் பாடின இளையராஜா பாட்டு இருக்கும். நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா அப்படிங்கிறது சோக பாட்டு. அவர் வந்துக்கிட்டு ஒரு பேத்தோஸ் சாங் பாடுறார். இப்போ நீங்கள் வந்துக்கிட்டு ஏதாவது சோக பாட்டு இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸில் இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரேஷனில் ஏதாவது வந்து ஒரு பேத்தோஸ் சாங் அப்படின்னா மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னா மியூசிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், லிரிக்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ இட்ஸ் லைக் கீப் த ஹார்ட் ஆன் த ரிதம் பட் கீப் யுவர் பிரெயின் not on the lyrics. Get your brain away from the lyrics but keep the heart alone on the rhythm. Lyrics focus பண்ணாதீங்க. Strength is life, weakness is death அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். Strength is life, weakness is death. வீக்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு. எப்போவுமே ஒரு ஸ்ட்ரென்த்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிற ஒரு வைப்பை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. உங்களை பார்த்தாவே ரைட்டா இவர் அப்படியே டல்லாக இருந்து சோகமாக இருந்து அப்படிலாம் நான் பார்த்ததே இல்லைப்பா. இவர் எப்போவுமே வந்துக்கிட்டு ஒரு சந்தோஷம் அவர்கிட்ட இருக்கும்.
அவர்கிட்ட ஒரு பிரிம்னஸ் இருக்கும், எப்போ பார்த்தாலும் எதே சாதிச்சு மாதிரியே இருப்பார். அப்படியே ஒரு அப்பியரன்ஸு கொண்டு வாங்க. That's the art of leadership. Okay? That's done. Thank you so much. This is Manikandan Sundaresan. Live strong and never, ever stoop to any form of negativity, and always, always expect that something great is going to happen for you in your life. Expect great things and live strong. Okay? I'll meet you in my next video. Thank you. Jai Hind.